18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, உன் வாழ்க்கையில நீ தேடிக்கிட்டு இருந்த அந்த புதையல் தான் இப்போது உன் கைகளில் கிடைக்கப் போகுது. சரியாக 2இல் 1ஐ தொட்டு விட்டாய் தானே. இப்போது நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் உன் வாழ்க்கையில பல அற்புதங்கள் நடக்கும். இப்போ உனக்கு பிடிச்சது எல்லாவற்றையும் உன் மனம் விரும்பியவாறே நீ பெறப் போகிறாய். இனிமே தேவையில்லாம எதையும் பிடிச்சு வச்சுக்கணும்னு நீ யோசிக்க கூட வேணாம். ஏன்னா உன் மனசு ஆசைப்பட்டது என்ன, உன் மனசு அடைய நினைக்கிறது என்னன்னு எல்லாம் எனக்கு தெரியும். அது அத்தனையும் உன் கைகளில் தருவதற்காக இந்த கருப்பசாமி நான் வந்துவிட்டேன் என் தங்கமே. உன்னை எதிர்த்துக்கிட்டு உனக்கு எதிரியா நின்று பேசுறவங்கெல்லாம் உண்மையான எதிரியும் கிடையாது. உன் கூட அன்பா பேசி நல்லா பாசமா பேசுறவங்கெல்லாம் உண்மையான உறவுகளும் கிடையாது. கூடிய சீக்கிரம் காலமும் சூழ்நிலையும் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உனக்கு உணர்த்தும். எதிரில் இருப்பவர்களை எதிரிகளாகவும் கூடவே இருப்பவர்களை நண்பர்களாகவும் நல்ல உறவுகளாகவும் நினைத்து விடாமல் கொஞ்சம் கவனத்தோட எல்லாரிடமும் இருக்க பழகு. ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு முயற்சி எடுக்கும் போதும் நீ ஏளனங்களையும் எதிர்ப்புகளையும் சந்திக்க வேண்டியதா இருக்கும். யார் உன்னை ஏளனமா பேசினாலும் எதிர்த்து நின்னாலும் அதையெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத. இந்த உலகத்துல நல்லவன் கெட்டவன் யாருமே கிடையாது. மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்தா உன்னை நல்லவன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ உனக்கு பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கையை வாழ்ந்தினா உன்னை கெட்டவன் சுயநலவாதின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த உலகத்துல இருக்க எல்லா மனிதர்களும் என்ன தெரியுமா யோசிக்கிறாங்க? எல்லாரும் தனக்கு உதவி செய்யணும், தன்னுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றணும்னு நினைக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. நீ ஒருவரையும் குறைத்து மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு வேணும்னா வலிமையும் அதிகாரமும் உன்கிட்ட இருக்கலாம். ஆனா ஒருபோதும் காலமும் நேரமும் இதே மாதிரி இருக்காதல்லவா. யார் இன்னைக்கு வலிமையான ஆளாக அடுத்தவன் மனசை கஷ்டப்படுத்துறானோ நாளைக்கே அவன் பலவீனமான ஆளாக மாறி அடுத்தவனுக்கு அடிமையாக போகக்கூடிய சூழ்நிலையையும் நான் உருவாக்குவேன். ஏன்னா காலமும் நேரமும் எப்போது எப்படி வேண்டுமானாலும் மாறக்கூடியது. நீ ஒருபோதும் பொய் என்னும் ஆடையை மாட்டிக்கொண்டு உன்னை அலங்காரமாக காட்டி கொள்ளாதே. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் அந்த பொய்ங்கிற ஆடை கலண்டு கீழே விழுந்துச்சுன்னா உன் மானம் போய் நீ தலை குனிந்து நின்று அவமானத்தை சந்திக்க வேண்டி இருக்கும் அல்லவா. அதனாலதான் எப்போதும் உண்மை பேசக்கூடிய ஆளாக இரு. உண்மை எப்போதும் கலண்டு விழுகாது. உண்மை என்பது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தன்னை தனியாக நிலைநிறுத்தி கொண்டு கடைசியில உண்மையை உலகுக்கு உணர்த்தும்னு சொல்றேன். சில விஷயங்கள் வாழ்க்கையில கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அதை நீதான் கவனமாக கையாள வேண்டும். கவனமாக கையாளப்படாவிட்டால் வாழ்க்கைங்கிற கண்ணாடி மீண்டும் வரா முடியாத அளவுக்கு நொறுங்கி போயிடும். நீ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ. உனக்குள்ள இயல்பாகவே வரும் ஆசைகளை விட அடுத்தவரால் தூண்டப்பட்டு வரும் ஆசைகள் தான் அதிக துன்பத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட துன்பத்துக்கு நீ இடம் கொடுத்துறாதே. இன்னைக்கு உன்னால சிரிச்சவங்க நாளைக்கு உனக்காக அழுதாங்கன்னா நீ வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமானதுன்னு அர்த்தம். எப்போதுமே அடுத்தவர்களுக்கு நல்லது செஞ்சு நல்ல பேர் எடுக்கணுமே தவிர நல்லது செய்யாட்டியும் பரவாயில்ல, கெட்டது செஞ்சு குடும்பக்காரன் ஏமாற்றுக்காரன் துரோகி என்ற பெயரை நீ எடுத்து விட வேண்டாம் என் தங்கமே. கூடிய சீக்கிரமே உன் மனசுல இருக்க பாரம் எல்லாம் போகும் விதமாக உனக்கான புதையலையும் பொக்கிசத்தையும் உனக்கான சந்தோஷத்தையும் இன்பத்தையும் நான் தர்றேன். உன்னுடைய கடன் பிரச்சனையும் கஷ்டமும் துன்பமும் மனபாரமும் எல்லாமே விலகி போய் உனக்குள்ள அமைதி எனும் நெஞ்சம் இழகக்கூடிய நல்ல விஷயங்கள் தவள போகுது. இனிமே எல்லாமே உனக்கு நல்லதாக தான் நடக்கும். பொறுமையோட காத்திரு என் தங்கமே. உன் வாழ்க்கை வெறுப்பா இருக்கே நினைச்சு சலிப்படைந்து கொள்ள வேண்டாம். கூடிய சீக்கிரம் இந்த வேதனையும் சோதனையும் மறைஞ்சு போய் நீ நினைச்சது போல உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும். இங்கு வாழக்கூடிய எல்லாருமே ஒவ்வொரு குணத்தோடும் ஒவ்வொரு கொள்கையோடும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போடும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உன்னுடைய தேவையை அடுத்தவங்க வந்து நிறைவேற்றுவாங்கன்னு யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும்னா நீதான் அதில் ஒளி ஏற்ற வேண்டும். உன் வாழ்க்கைக்கு ஒளியேற்றக்கூடிய விளக்காக நீ இரு. அதாவது உன் வாழ்க்கைக்கு எல்லா நல்லதையும் நீயாகவே தனியாக செய்து கொள்ளக்கூடிய திறமையுள்ள ஆளாக இருக்க சொல்றேன். காலம் என்பது எந்த மனிதனுடைய காயத்தையும் ஆற்றுவதில்லை. ஆனா எல்லா மனிதர்களையும் எல்லா விஷயங்களையும் பழக்கிவிட்டு மனசை பக்குவப்படுத்திடும். எத்தனை நல்ல மனிதர்களாக இருந்தாலும் அவர்களின் உண்மை இயல்பை இந்த காலம் உனக்கு காட்டி கொடுத்துவிடும். கலங்காதே என் தங்கமே. உன்னை சுத்தி இருக்கிற கெட்டவங்களையும் நான் உனக்கு அடையாளம் காட்டி உன் நல்ல மனசுக்கு ஏத்தாற் போல உனக்கான நல்ல விஷயங்களையும் நான் சீக்கிரம் நடத்தி தர்றேன். நீ கண்ணை திறந்து பார்த்தீனா உனக்கு பிடிச்சவங்க உன் எதிரில் இருக்கும்படி உனக்கான விஷயங்களை நீ நினைச்சது போல நான் நடத்தி தர்றேன். தேவையில்லாம கண்டதை நினைச்சு கவலைப்பட்டு கண்களை மூடிக்கொண்டு கலங்காதே. நீ நம்பிக்கையோட இருந்தீனா
நிச்சயமாக உன் விருப்பங்களை நான் நிறைவேற்றி தருவேன். நம்பிக்கை என்பது கண்ணாடி போலதான். கண்ணாடி ஒரு முறை உடைஞ்சிச்சுன்னா அந்த பழைய உருவத்தை திரும்ப பெற முடியாது தானே. கண்ணாடி என்னதான் அழகா ஒட்ட வச்சாலும் அதில் பார்க்கிற உருவம் என்பது பல கோணங்களோட தான் இருக்கும். அதே போல நம்பிக்கை ஒரு முறை உடைஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அந்த பழைய நம்பிக்கையை கொண்டு வர முடியாது. அதுக்கு பதிலாக நீ எப்போதும் உன்னை நம்பிய மனிதர்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஆளாக இருந்துவிடு. உன் வாழ்க்கையில நீ கேட்டது போலவே எல்லாத்தையும் நான் தருவேன்.